ரஷ்யாவில் சுமார் 8,000 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட 2 போர்க்கப்பல்கள் விரைவில் இந்திய கடற்படையோடு இணைக்கப்பட உள்ளன. இதன் மூலம் சீனாவை குறிவைக்கிறதா இந்தியா? முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். வணக்கம், நான் காளிமுத்துச்சந்திரன். இந்திய கடற்படைக்காக ரஷ்யாவில் போர்க்கப்பல்களை தயாரிக்க கடந்த 2018ஆம் ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்துக்கு அமைய 4 போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய ரஷ்யாவில் கிளன்சிகார்டியாவில் உள்ள யந்தர் எனப்படும் கப்பல் கட்டும் தளத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு போர்க்கப்பல்களை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. கப்பல் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்ற நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு போர்க்கப்பல்கள் இந்தியாவிடம் கையளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் கோவிட் பெருந்தொற்று, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போர் பதற்றம் ஆகிய காரணங்கள் காரணமாக கப்பல் தயாரிக்கும் பணிகளில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் 2 போர்க்கப்பல்களை மாத்திரம் ரஷ்யாவில் தயாரிப்பதற்கும் எஞ்சிய 2 கப்பல்களையும் இந்தியாவின் கோவா துறைமுகத்தில் தயாரிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டிருந்த 2 போர்க்கப்பல்களுக்கும் வெள்ளோட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் வெள்ளோட்டம் விடப்பட்ட 2 போர்க்கப்பல்களும் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அடுத்த மாதம் ரஷ்யாவுக்கு சென்று புதிய போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையோடு இணைக்க தீர்மானித்துள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்கின்றது. INS துஷில் மற்றும் துமால் என இந்த 2 போர்க்கப்பல்களுக்கும் பெயரிடப்பட்டுள்ளது. இந்த 2 போர்க்கப்பல்களின் மூலம் எதிரிகளின் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கிகளை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அது மாத்திரமன்றி அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் பிரம்மோஸ் ஏவுகணைகளும் இந்த 2 போர்க்கப்பல்களில் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 போர்க்கப்பல்களிலும் ஹெலிகாப்டர்களை நிறுத்தும் இயலுமை காணப்படுவதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதற்கமைய அவ்வாறு நிறுத்தப்படுகின்ற ஹெலிகாப்டர்களின் மூலம் நீர்மூழ்கிகளை தாக்கி அழிக்க முடியும் இயலுமையும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தடவை எரிபொருள் நிரப்பும் பட்சத்தில் 30 நாட்கள் தொடர்ச்சியாக கடலில் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ளும் இயலுமையும் இந்த 2 போர்க்கப்பல்களுக்கும் இருக்கின்றது. இந்த கப்பல்களின் மூலம் இந்திய கடற்படையின் பலம் மேலும் அதிகரிக்கும் எனவும் இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. சுமார் 4000 டன் எடை கொண்ட இந்த 2 போர்க்கப்பல்களிலும் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளும் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 போர்க்கப்பல்களின் மூலம் இந்திய பெருங்கடலில் தமது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் அங்குள்ள தகவல் தொடர்பு விடயங்களை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காகவும் சீனாவை கண்காணிப்பதற்காகவும் இந்தியா முயற்சிக்க கூடும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.